அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இந்த லைட் ஆகணும்ப்பா. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டான விஷயங்கள் இருந்ததாக ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி ஜிகே பார்ட் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் அப்படிங்கிறது முன்பிருந்த நிலைமையை கூட. ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த தரத்தை உயர்த்துறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல அதமாக குவாலிட்டியாக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனாலும் தமிழ்நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸோட ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நாம் என்ன ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸை பொறுத்தவரை தமிழ் அப்படிங்கிறத பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை ஸ்டிக் ஆன் பண்ணி நிறைய மாணவர்கள், தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், இன்னும் அநேகர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க ஒரு சூழல்ல இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். அதில் ஒரு என்ன சொல்றது, நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி, அந்த அக்கௌண்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு. அதே மாதிரி நீண்ட காலமாக பல்வேறு அந்தமாக இருக்கக்கூடிய இன்னல்கள் மத்தியிலும் நிறைய பொருளாதார நெருக்கடிகள் மத்தியிலும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முழு முயற்சியோட நிறைய விஷயங்களை தியாகம் செய்து மாணவர்கள் படிக்கிறாங்க. எங்களை போன்றவர்கள் நாங்களாம் காரைக்குடியில ஒரு மினிமம் அந்தமாக இருக்கக்கூடிய ஃபீஸ் வாங்கிட்டு அந்த கோச்சிங் சென்டர்ஸ் அந்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கடினத்தோட நிறைய காரியங்களில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய நலன் கருதி வருகிற சென்னையில் வருகிற 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 10 முதல் 12 மணி வரை அப்படிங்கிறது தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமி அசோசியேஷன், இந்தியாவிலேயே ஐஏஎஸ் அகாடமிக்காக ஒரு அசோசியேஷன் முதல் முறையாக தமிழகத்தில் நம்ம ஆரம்பிச்சு கொடுத்தோம். நிறைய அந்தமாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களோட இயக்குநர்கள் அப்படிங்கிறவங்க ஒன்று கூடி சென்னையில் இதை கவர்மெண்ட் படி முறைப்படி பதிந்து அதில் நிறைய காரியங்கள் அப்படிங்கிற செய்துட்டு வந்தோம். குறிப்பாக அதில் நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி, தமிழ்நாடு ஐஏஎஸ் அகாடமி அசோசியேஷனோட ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல நிறைய நாட்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து 2019 நிறைய காரியங்கள் அப்படிங்கறத நம்ம செய்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் அன்புக்குரிய சகோதரர் சார் ராஜபூபதி சார், அதே மாதிரி நடராஜ், அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அகாடமியினுடைய நிறுவனர் மிஸ்டர் நடராஜ், அதே போல் பார்த்தீங்கன்னா ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிறதுல இருந்து சார் வீரபாபு சார், அதே மாதிரி ஈரோடு சத்யா ஐஏஎஸ் அகாடமி, தென் கணேஷ் ஐஏஎஸ் அகாடமி, அதுக்கப்புறம் மிஸ்டர் பூமிநாதன் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, இப்படி நிறைய பேர் ஒன்று கூடி நாங்கள் சென்னையில் முடிவு பண்ணி ஒரு ஐஏஎஸ் அகாடமி அசோசியேஷன் அப்படிங்கிற முழுக்க இது ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் சென்டர்ஸ் இல்லாமல் மாணவர்கள் நலன் கருதி தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக, கிராமப்புற மாணவர்களுக்காக போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அப்படிங்கறது ஒன்று கூடி மாணவர்கள் நலன் கருதி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சங்கமாக்கணும், அதை ஒரு அமைப்பாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பின் மூலமாக வருகிற 13ஆம் தேதி சென்னையில ராஜரத்தினம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னு சொன்னா முழு மாநில அளவுல ஒரு முழு அப்படிங்கறது கவன ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறது நடக்க இருக்கிறது. இதுல அனைத்து மாணவ அந்தமாக இருக்கக்கூடியவர்களும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களும் இதுல கலந்து கொள்ளணும். நமக்கான உரிமை, நமக்கான தேவை அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு அப்படிங்கிறது மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி தமிழில் எழுதுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தமிழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மெயின்ஸ் எழுதக்கூடியவர்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். எந்த ஒரு அந்தமாக இருக்கக்கூடிய முறைகேடுகளும் நடக்கக்கூடாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக இதுதான் சிலபஸ் அப்படிங்கறத சரியாக அதை கொடுத்துட்டு அதன்படி கேள்விகள் அமைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற அதமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல ஆகஸ்ட் 13 அப்படிங்கிறது வருகிற, அதாவது புதன்கிழமை, நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை அப்படிங்கிறது சென்னையில நம்ம கொடுக்குறோம். அனைவரும் வரணும், ஆதரவு தரணும். இது மாணவர்கள் நலன் கருதி நான் டாக்டர் ஹரிகரன், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ so much.